ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் கீமா வறுவல், அதாவது மட்டன் கொத்துக்கறி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொத்துக்கறி வந்துட்டு ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மட்டன் கீமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான மட்டன் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம கொத்துக்கறியை போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி இந்த மாதிரி கொத்தி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு கொத்துக்கறி வந்துட்டு இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. கொத்துக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கொத்துக்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு தான் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம கொத்துக்கறியை வந்துட்டு ஒரு 3 சவுண்டு விட்டுட்டோம். நல்லா வெந்திருக்கும். இந்நேரத்துக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோம்னா, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து 2 முழு பூண்டு 2 பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடலை, பூண்டு மட்டும்தான் போட போகிறோம். 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த சோம்பு பட்டை 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு, வெங்காயமும் பூண்டும். இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி நல்லா மேஷியாக குக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொத்துக்கறியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்குது. நம்ம கொத்துக்கறி போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவில் இதில் சேர்த்திடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெப்பர் பவுடர் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கொத்துக்கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்மளோட கொத்துக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் கீமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.